வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவி தொகை திட்ட தேர்வு என்கிற தேர்வு அரசு தேர்வுகள் இயக்ககத்தால் நடத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டிற்கான தேசிய வருவாய் வழி மற்றும் படிப்பு உதவித்தொகை திட்ட தேர்வினை நடத்துவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதை பற்றிய முழு தகவல்களை தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாமினேஷன் குறித்து தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்ப்போம். அதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.dge.tn. இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் அரசு தேர்வுகள் இயக்ககம், டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த வெப்சைட்ல தான் இந்த அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்துகின்ற அனைத்து விதமான தேர்வுகளுக்குமான விண்ணப்பங்கள் விளக்கங்கள் எல்லாமே குறிக்கப்பட்டிருக்கும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே இருக்கு. இதுல நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் டைப் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட்ல பிரஸ் ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பிரஸ் ரிலீஸ் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படி கொடுத்துருப்பாங்க. இதுல DGNMMS எக்ஸாமினேஷன் February 2025 பிரஸ் ரிலீஸ் அப்படி கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். இதுல இந்த NMMS எக்ஸாமினேஷன் குறித்த முழு தகவல்களும் குறிக்கப்பட்டிருக்கும். தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவி தொகை திட்ட தேர்வு February 2025 நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாமினேஷன் NMMS February 2025 2024-2025 கல்வியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் அங்கீகாரம் பெற்ற அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் 2025 பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை அன்று நடைபெறவுள்ள தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவி தொகை திட்ட தேர்விற்கு அதாவது NMMS விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்படுகிறது. தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவி திட்டத்தின் கீழ் படிப்பு உதவித்தொகை 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. உதவித்தொகை வழங்க மாணவர்களை தெரிவு செய்யும் பொருட்டு NMMS தேர்வு அனைத்து வட்டார அளவிலும் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு 22/2/2025 சனிக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. இத்தேர்விற்கான விண்ணப்பங்கள் 31/12/2024 முதல் 24/1/2025 வரை இத்துறையின் அதாவது www.dge.tn.gov.in என்ற இணையதளம் வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் ஆன்லைன் கட்டண தொகை ₹50 சேர்த்து தாம் பயிலும் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 24/1/2025 ஆகும். அதன் பிறகு கால அவகாசம் நீட்டிக்கப்பட மாட்டாது. ஆகவே 24/1/2025 முன்பாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மேலும் விவரங்களை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் கூடுதல் விவரங்களை அறியலாம். இவ்வாறு அரசு தேர்வுகள் இயக்ககம் சார்பாக செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் இந்த தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவி தொகை திட்ட தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம். வெற்றி பெறுபவர்களுக்கு மாதந்தோறும் ₹1000 வீதம் 12ஆம் வகுப்பு முடியும் வரை உதவித்தொகை வழங்கப்படும். தேசிய வருவாய் வழி மற்றும் தகுதி படிப்பு உதவித்தொகை பெறுவதற்கான தேர்வு இந்த தேர்வானது மாணவர்களின் மதிப்பெண்கள் அடிப்படையிலும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றனர். மத்திய மாநில அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 7ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று 8ஆம் வகுப்பில் பயிலும் மாணவர்கள் அதாவது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பை சேர்ந்த மாணவர்கள் 50%, ஏனையோர் 55% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பெற்றோர்களது ஆண்டு வருமானம் ₹1.5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் தேர்வெழுத தகுதியுடையவர்கள் ஆவார்கள். தேர்வு பெற்றவர்களுக்கு மாதந்தோறும் ₹1000 உதவித்தொகையாக 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை வழங்கப்படும். தகுதியுள்ள மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்காக விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்வதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற அந்த பாக்ஸ்ல நீங்க கிளிக் பண்ணி இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல இங்க கொடுத்துருப்பாங்க நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாமினேஷன். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாமினேஷன் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படி கொடுத்துருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட்ல கொடுக்கப்பட்டுள்ளது NMMS February 2025 அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாமினேஷன் 2024-25 இங்கே கொடுத்திருக்காங்க. 8th ஸ்டாண்டர்ட் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் இதற்காக விண்ணப்பிக்க வேண்டும். எக்ஸாம் டேட் 22/2/2025 சாட்டர்டே.
விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 50. விண்ணப்ப படிவத்தில் ஃபர்ஸ்ட்லேயே விண்ணப்பதாரர்களது அதாவது மாணவர்களது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று ஒட்டப்பட வேண்டும். அப்புறமா விண்ணப்ப படிவத்தில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். ஸ்டூடெண்ட்ஸ் எமிக்ஸ் நம்பர் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்லேயே உங்க எமிக்ஸ் நம்பர் இங்கே என்டர் பண்ணணும். எமிக்ஸ் நம்பர் உங்களது மாற்றுச் சான்றிதழ் அதாவது பள்ளி மாற்றுச் சான்றிதழில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை பார்த்து நீங்கள் உங்களது எமிக்ஸ் நம்பரை தெரிந்து கொள்ளலாம் அல்லது பள்ளி தலைமை ஆசிரியரிடம் கேட்டு பெற்று உங்களது எமிக்ஸ் நம்பரை தெரிந்து கொள்ளலாம். எமிக்ஸ் நம்பர் எவ்வாறு இணையதளம் வழியாக கண்டுபிடிப்பது என்பதை பற்றி ஏற்கனவே நமது சேனலில் ஒரு வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அதை பார்த்து மாணவர்கள் எவ்வாறு இணையதளம் வழியாக எமிக்ஸ் நம்பர் தெரிந்து கொள்வது என்பதை பற்றி புரிந்து கொள்ளலாம். உங்க எமிக்ஸ் நம்பரை இங்க எழுதிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்ல நேம், செக்ஸ் கேட்டிருக்காங்க, மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், அப்புறம் டேட் ஆஃப் பர்த், மீடியம் தமிழ் இங்கிலீஷ் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்க மீடியம் டிக் பண்ணிக்கோங்க. காஸ்ட் கொடுத்துருக்காங்க, உங்க காஸ்ட்டை டிக் பண்ணிக்கோங்க. ஏரியா ஆஃப் கேண்டிடேட் ரெசிடென்ஸ் அப்படி கேட்டிருக்காங்க. ரூரல், urban அதாவது கிராமப்புறமா நகர்ப்புறமா அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. நேஷனல் ஐடி கேட்குறாங்க, என்டர் பண்ணிக்கோங்க. டிசபிலிட்டி ஸ்டேட்டஸ் ஆஃப் கேண்டிடேட் அதாவது மாற்றுத்திறனாளிகள் ஏதாவது இருந்தால் அதற்கான காலத்தில் டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. பெற்றோர்களது ஆண்டு வருமானம் 3.5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். அதற்கு அதிகமாக ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு இந்த உதவித்தொகை கிடைக்காது, விண்ணப்பிக்க இயலாது. ஆகவே உங்களது ஆண்டு வருமானம் 3.5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். அப்புறம் ரெசிடென்சியல் அட்ரஸ் கேட்குறாங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட், சிட்டி, டவுன், தாலுக், பின்கோடு, டிஸ்ட்ரிக்ட் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறம் பேரண்ட் டீடைல்ஸ் கேட்குறாங்க. ஃபாதர் நேம், மதர் நேம், எஜுகேஷன், ஆக்குபேஷன் போன்ற விவரங்களை தெளிவாக எழுதிக்கோங்க. அப்புறம் பேரண்ட் ஆனுவல் இன்கம் கொடுத்துருக்காங்க. உங்களது ஆண்டு வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறத இந்த காலத்தில் டிக் பண்ணிக்கோங்க. 4 விதமாக கொடுத்துருக்காங்க. உங்களது ஆண்டு வருமானம் டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் பிரதர்ஸ், நம்பர் ஆஃப் சிஸ்டர்ஸ், அந்த மாதிரி விவரங்களை தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாமே எழுதி ஸ்டூடெண்ட்ஸ் சிக்னேச்சர், பேரண்ட் சிக்னேச்சர் பண்ண வேண்டும். ஃபைனலா விண்ணப்ப படிவத்தை ரூபாய் 50 விண்ணப்ப கட்டணமும் சேர்த்து பள்ளி தலைமை ஆசிரியரிடம் செலுத்த வேண்டும். பள்ளி தலைமை ஆசிரியர் சிக்னேச்சர் பண்ணி உங்களது விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வார்கள். அதன் பிறகு தேர்வு நடைபெறும் பொழுது மாணவர்கள் தேர்வு எழுத அறிவுறுத்தப்படுவார்கள். கீழே இந்த விண்ணப்ப படிவம் தமிழிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு தேவையான மொழியை தேர்ந்தெடுத்து நீங்கள் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யலாம். விண்ணப்ப படிவத்தை தெளிவாக பூர்த்தி செய்து 24/1/2025க்கு முன்பாக உங்களது பள்ளி தலைமை ஆசிரியரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். ஆகவே தற்பொழுது 8ஆம் வகுப்பு பயின்று கொண்டிருக்கும் மாணவர்கள் தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்துகின்ற இந்த தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகைக்காக தேர்வு எழுத விண்ணப்பிக்கலாம். தகுதியான மாணவர்கள் விண்ணப்பித்து பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.